கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 55:18 வசனம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு நேரிட்டிருக்கிற யுத்தம் போன்ற அந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை சமாதானத்தோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்கிறேன் என்று இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு இதை கர்த்தர் செய்தருளினார். எப்படி தாவீதுக்கு செய்தார்னு பார்த்தீங்கன்னா, தாவீதை எப்படி எதிர்த்திருக்கிறாங்க? திரளான கூட்டமாய் கூடி தாவீதை எதிர்த்திருக்கிறார்கள். அமேன். திரளான கூட்டம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் சேர்ந்து கொண்டு தாவீதை எதிர்த்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் தாவீதுக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு நேரிட்ட அந்த இக்கட்டை, அந்த நெருக்கத்தை, அந்த போரை, அந்த யுத்தம் போன்ற அந்த சூழ்நிலைகளை நீக்கி போட்டு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சமாதானத்தோடு தாவீதை அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த எதிரிகளின் கூட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தரையே நம்பி இருக்கிற தாவீதுக்கு கர்த்தர் இதை செய்தது போல, கர்த்தரையே நம்பி நீங்கள் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தில் திரளான கூட்டமாய் கூடி உங்களை எதிர்க்கிறாங்களா? பல பேர் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு சதி செய்கிறார்களா? அதை பற்றி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை தாவீதை போல இருக்கும்னா, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பியிருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். அதனால் அந்த திரளான கூட்டம் என்ன செய்ய முடியாது? உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு பெரியவராய் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு நேரிட்டு இருக்கிற இந்த ஆபத்தை, இந்த போரை, இந்த இக்கட்டை, இந்த நெருக்கத்தை நீக்கி உங்களை விசாலத்தில் கொண்டு வருவார். சமாதானத்தோடு உங்கள் ஆத்மாவை என்ன செய்வார்? மீட்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். அடுத்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை மீட்டு விடுறது மட்டும் இல்லை, உங்களை எதிர்க்கிற திரளான கூட்டத்துக்கு நீங்கள் பதில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே அவங்களுக்கு பதிலளிப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அமேன். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் யார் மேலே எந்த கசப்பும் வைத்து கொள்ளாமல், உங்களை எதிர்க்கிற திரளான கூட்டத்தை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டு அவங்கள நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கசப்போடு பார்த்து கொண்டு இருக்காமல், ஆண்டவரே கர்த்தாவே இதை நீர் பார்த்து கொள்வீராக, எனக்கு விரோதமாக இதெல்லாம் செய்கிறாங்கப்பா, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் கையில் அதை ஒப்பு கொடுத்துரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதே நேரத்தில் உங்களை என்ன செய்வார்? இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் இப்படிப்பட்ட ஆபத்தான இந்த சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை அதிலிருந்து நீக்கி சமாதானத்தோடு உங்களை என்ன செய்வார்? மீட்டு சமாதானத்தோடு உங்கள் பயணத்தை தொடரச் செய்வார். தாவீதை எப்படி தொடர செய்தாரோ அதே போல தொடர செய்வார். உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியும் செய்வார். தாவீதை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? இப்படி திரளாய் எதிர்த்த எல்லா எதிரிகள்ட்டிருந்தும் தேவன் விடுதலையை கொடுத்தது மட்டுமல்லாமல் தாவீதுக்கான நன்மைகளை கரெக்டான நேரத்தில் தாவீது என்ன செய்தார்? சுதந்திரிக்க பண்ணினார். அதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்க பண்ணுவார். இந்த சூழ்நிலை, இந்த நெருக்கம், இந்த இக்கட்டு, இந்த எதிர்ப்புகள், இந்த எதிர்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிப்போகும், சமாதானம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போய் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரிட்ட இக்கட்டை, நெருக்கத்தை, போரை நீக்கி நீர் சமாதானத்தோடு இப்பொழுது மீட்டு தொடர்ந்து உமக்குள்ள பிள்ளைகள் முன்னேறி செல்ல நீர் வழிவாசல்களை திறந்து நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.